ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டை நீ முடிச்சுட்டோமே. எங்கே வடிக்கும். ஆயிலும் செய்யலாம், கடலை எண்ணெயும் செய்யலாம். எல்லாமே ஆயிலும் எண்ணெய் தான், கடலை எண்ணெயும் எண்ணெய் தான். இந்த ஆயில் இது ரீஃபைண்ட் ஆயில். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து சொல்லுங்க. அப்படியே புளி போடுறதுதான். சரியா? இது அதோ நிர்பதி பழக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் முறுக்கு சொல்கிறோம். முறுக்கு அப்புறம் ஓட்டு பக்கடா செய்கிறோம். அப்புறம் ஓட்டு பக்கடா செய்கிறோம். நான் செய்யலை, எங்கள் தங்கச்சி. டைலாக் மறந்துட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அத்தை, இன்னைக்கு நாம என்ன பண்ண போகிறோம்? முறுக்கு சுடு போடுறோம், ஓட்டு பக்கடா போடுறோம். எங்கள் தங்கச்சி ஓட்டு பக்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் முறுக்கு சுடுறோம். முறுக்கும் ஓட்டு பக்கடாவும் நான் எங்கள் தங்கச்சி சுடுது. நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். முறுக்கு சாப்பிட்டா அவ்வளோ முறுமுறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அது எப்படின்னு செய்யுதுன்னு நாங்கள் காட்டுறேன். இன்னைக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. இந்த டைலாக் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு முழு உயிரே போயிடுச்சு. இட்லி அரிசியே ஊற வைக்கிறீங்களா? ஊற வைக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா இப்படி கழுவணுங்க. பைப்பு மூடுறேங்க. ஒரு வாட்டி நல்லா கழுவணுங்க. கழுவி விட்டுட்டு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா கழுவணுங்க. கழுவுன வாட்டி ஊற வைக்கணும். ஓகே. 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் ஊறணும். இது வந்து முறுக்குக்கு இது வந்து ஊற வைக்கணும். ஒரு 10 வரமிளகா. இப்போ வந்து 1 கிலோ அரிசிக்கு 10 வரமிளகாய். 1 கிலோ இட்லி அரிசிக்குங்களா? ஓகே. 10 மிளகா. வரமிளகா. அப்படியே அந்த அரிசி அது கூட ஆட்டிப்பீங்க. இது ஓட்டிட்டு அப்புறம் அரிசி போடணும். இட்லி அரிசி போட வேண்டும். நீர் தண்ணியை ஊற்ற வேண்டும். தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்ற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி மாவு பதத்திற்கு ஆட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ அரைச்சிட்டு இருக்க டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை, பெருங்காய கட்டி இருக்கிறத அப்படியே போடுறீங்க. 1 கிலோ அரிசி மாவுக்கு 1/4 கிலோ கடலை பொட்டுக்கடலை. அது என்ன பண்ணணும்? அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி ஜல்லடிச்சு அரிசி மாவு. ஜல்லடிச்சுன்னா என்னது? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சலித்து சரி போட்டு அதை போட்டு எள்ளு ஓமம். இல்ல அது அப்புறம் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை மட்டும் தூள் பண்ணணும். வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நீங்க பொட்டுக்கடலை தூள் இருக்குல்ல, அதையே நீங்க போடலாம்ல, ஏன் இதை போடுறீங்க? இது போட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சரி. இது வந்து 1/4 கிலோ. 1 கிலோ இட்லி அரிசிக்கு 1/4 கிலோ இட்லி அரிசி அரிசி முறுக்குக்கு நீங்க 1/4 கிலோ பொட்டுக்கடலை போடுறீங்க. என்னங்க பண்றீங்க? 1/4 கிலோ கடலை அரைச்சு எடுத்து ஜல்லடிக்க வேண்டுமா? சலித்துக் கொள்ள வேண்டும். இது அப்படியே போடக்கூடாதா? ஒரு மாதிரி திப்பு மாதிரி இருக்கும். அதனால நல்லா நம்ம வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டாலும் போட்டுக்கலாம். 25 கிராம். ஆல்ரெடி கடல மாவு சலிச்சு வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வெண்ணெய் போட்டிருக்கீங்க, ஓமம் போட்டிங்களா? போடல, எள்ளு போட்டிருக்கீங்க. அப்புறம் நான் கிரைண்டர்ல வந்து இட்லி அரிசி ஆட்டினதெல்லாம்
சேர்த்து இல்ல வரமிளகா உப்பு போட்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கீங்க. கடலை மாவு கூட பெருங்காயம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி இங்கே போட்டுக்கீங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஓமம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு வானிலை எடுத்து போட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய். வானிலைன்னா என்னது? வடச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி முறுக்கு பிழியணும். பிழிஞ்சு அதில் எடுக்கணும். ஓமம் எவ்வளோ போடணும்? ஓமம் ಒಂದು அளவு தக்கன அதுலேயே ஒரு ஸ்பூன் வந்தால் சில்வர் ஸ்பூன் சாக்கு ஓமம் போட்டுக்கொள்ள வேண்டும். கழுவி ஓமத்தை கழுவி நம்ம அதுக்குள்ளே போடணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ಯಾರು ನೀವೇ ವರ್ಣನೆ ಮಾಡಲ್ಲ. இல்லை கெட்டியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே ಅಂದ ನೀರು ನಾನು ತೊಗೊಂಡು ನೀರು ಗಮನಕ್ಕೆ ಬಂದ ಅಂತ ಮಾಡ್ತಾನೆ. ಆ ನೀರು ಬೇಕಾಗ್ತದೆ. கொஞ்சம் நீರು ಸಿಡಿಸಿ ಹೆಂಗೆ ಚೆನ್ನಾಗಿ கிரைண்டரில் ஆல்ரெடி இட்லி இது ஆட்டினீங்கல்ல, அந்த தண்ணியே அந்த கழுவு அரிசி மாவு உரல் கழுவு உரல் வந்து இல்லை கழுவா அந்த கிரைண்டர் கழுவி வச்சுனீங்கன்னா அந்த தண்ணியே இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துறீங்க. கொஞ்சம் கெட்டியானதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துறீங்க. என்னங்க சொல்லுங்க. சமையல் ரூமில் உட்காந்து நல்லா மாவை பிசையணும். பிசைஞ்சி ஏன் நீங்கள் ஹாலில் உட்காந்து பண்ண மாட்டீங்களா? ஹாலெல்லாம் வந்து டிஸ்டர்பாக இருக்கும். கிச்சனில் செஞ்சால் தான் கிச்சன் நல்லா இருக்கும். அதனால் கிச்சனில் வந்து நாங்கள் 2-3 பேர் உட்காந்து நல்லா கிண்டணும். பிசையணும். என்னத்தை கிண்டணும்? கிண்டல பிசையணும். எதை பிசையணும்? அரிசி மாவும் கடலமாவும் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டேனா. இது 1/2 மணி நேரம் ஊற வச்சு தட்டி வச்சு மூடி போட்டு எப்படி தட்டு இந்த மாதிரி தட்டி வச்சு 1/2 மணி நேரம் ஊற பிளேட் போட்டு மூடி வைக்கணும். ஊறணும். அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ முறுக்கு சுடுறதுக்காக நம்ம 1 லிட்டர் என்ன ஆயில் ஊற்றுறோம்? ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 1 லிட்டர் எல்லாமே ஊற்றணுமா இல்லை கொஞ்சம் தான் ஊற்றணுமா? 1 லிட்டர் எண்ணெய் ஊற்ற வேண்டும். 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி எண்ணெய் காஞ்சி பிறப்பாடு முறுக்கு போடணும். சத்தமாக பேசுங்க, அப்போதான் கேட்கும் ஆடியன்ஸ். போடணும். ஆடியன்ஸ் கேட்குமா? ஆமாம். ஆனால் இந்த மாவு இந்த மாதிரி தான் பண்ணேன். பதமே வரவில்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க? அது அப்பப்போ தண்ணி தொட்டு கொஞ்சம் பதமாக இப்படி கொஞ்சம் குழன்னு ஒரு பதமாக செஞ்சுக்கணும். நாங்களும் அப்போ தான் செஞ்சோம். ஒரு மாதிரியே இல்லை. என்னங்க? வாசக்காய் சாப்பிட்டுட்டு மாவு பிசையணும். நல்லா முறுக்கு பிடியில் கிழிஞ்சி சாப்பிட்டுட்டு அதில் போடணும். இதுவும் வெந்த மாதிரி இருக்கும், இதுவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரெண்டுமே ஒரே டைம்ல பண்றீங்க. 2 வேலையே ஆகுதுல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ இப்போ வந்து முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்ணெயும் சூடாயிடுச்சு. கொஞ்சம் போட்டு பார்த்தோம், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அப்படியே போடுறது தான் முறுக்கு. ரெடி ಮಾಡಂಡ ನೀನೇ ಹೇಳು. இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். அப்போ வரப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது எவ்வளோ நேரம் வேகும்? ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வைக்கணுமா இல்லை? ಇಂಥ ಲೆಕ್ಕ ಕಣಕದ ಮುಟ್ಟ ಲೆಕ್ಕ அப்படிங்களா? ஒரு 5 நிமிஷம். கலர் சேஞ்ச் ஆகுமா இல்லை அதே கலரில் தான்? கொஞ்சம் டார்க் ஆகும். கலர் ஏன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது? அது டார்ச்சர் பண்ற ராஸ்கல். மிளகா அதிகமாக போட்டால் கலராக இருக்கும். நம்ம கம்மியாக போட்டால் வெள்ளையாக இருக்கும். ஓகே கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா கொஞ்சம் கலர் சிவப்பாயிடும். ஓகே பக்கவாயும் இருக்கும். ஓகே
இந்த மாதிரி தான் போடணும். போட்டுருங்க. இப்போ நான் செய்கிறேன். இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. நான் பிழிஞ்சது இப்படி தான் வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டு பாருங்க இப்போ. இந்தாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுங்களா? நல்லா வெந்திருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொஞ்சம் காயணுங்களா முறுக்கு? காஞ்ச அப்புறம் டப்பால போட்டுக்கலாமா? கொஞ்சம் ஆறுன அப்புறம் டப்பால போட்டுக்கலாம். இது 2 நாள் கழிச்சு தான் இன்னும் நல்லா இருக்கும்ல. முறுமுறுன்னு இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இது என்ன? ஓட்டு பக்கோடா. அது எப்படி பண்ணீங்க? போட்டு ஓ, இதுல ஸ்ட்ரெயிட்டா புழிஞ்சுப்பீங்களா? இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிப் vlog பார்க்கலாம். ஓகே guys, bye.